இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் அண்ட் பொசிஷன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரு பிக்சரை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம், ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம், அடுத்தது ஒரு ஐக்கான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி மல்டிபிள் எலமெண்ட்ஸை கண்டெயின் பண்ணி ஒரு கிரே பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் எப்படி நம்ம இந்த பொசிஷனிங்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஸ்டாக் அண்ட் பொசிஷன் அப்படின்ற கான்செப்டில் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் கோடை ஆஸ் யூஷுவல் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் க்ரியேட் பண்ணிக்கலாம். மை ஆப்பை கிளாஸ் நேமாக இங்கே கொடுத்துக்கிறேன். ரிட்டர்னில் ஒரு மெட்டீரியல் ஆப் க்ரியேட் பண்ணுறோம். டீபக் பேனர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு ஹோமில் ஸ்கேஃபோல்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸ்கேஃபோல்டோட பேக்ரவுண்டு கிரே கலர் கொடுத்துக்கிறேன். இதில் அடுத்தது ஒரு ஆப் பார். ஆப் பாருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாச்சு. இதோட பேக்ரவுண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆப் பாரோடைய டைட்டில் நமக்கு க்ரியேட் ஆனிச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாடி க்ரியேட் பண்ணிவிட்டு இதை சென்டர் விட்ஜெட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தான் ஸ்டாக் அப்படின்ற சைல்டு வரப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கை பற்றி பார்த்துருவோம், அடுத்தது பொசிஷனை பற்றி பார்ப்போம். முதல்ல நமக்கு வரப்போகிறது ஸ்டாக். அதை ஒரு சைல்டில் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டாக் விட்ஜெட்டை கால் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்டாக்கில் நமக்கு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் உள்ளே வரப்போகுது. அதனால் இதை சில்ட்ரன் யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் கண்டெய்னர்ஸை நம்ம உள்ள பொசிஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சில்ட்ரனில் ஒரு அரே கான்செப்ட் நம்ம உள்ளே போய்க்க போகிறோம். இதில் ஒரு மெயின் கண்டென்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு கண்டெய்னர் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னருக்கு ஒரு விட்த்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு 300ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் கண்டெய்னர் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ விட்த் அண்ட் ஹைட்டு ரெண்டுமே 300ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கண்டெய்னருக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு ஒரு லைட் கிரேயில் ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கண்டெய்னரில் உள்ளே நமக்கு கொடுக்க போகிற எலமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல 3 எலமெண்ட் கொண்டு வந்து வைக்க போகிறேன். ஒன்று இமேஜ், அடுத்தது ஒரு டெக்ஸ்ட்டு, அடுத்தது ஒரு ஐக்கான். இந்த 3 நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்க போகிறோம். இப்போ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஸோ பொசிஷன்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு அதனுடைய சைல்டில் நம்ம என்ன கண்டென்ட் உள்ளே வைக்க போகிறோமோ அதை இங்கே நம்ம கோட் பண்ணணும். சைல்டில் ஃபர்ஸ்ட்டு நான் கொண்டு வந்து வைக்க போகிறது என்னென்னா இமேஜ் ஆசெட். ஸோ ஆல்ரெடி நான் இமேஜ் ஆசெட்டுக்கு ஒரு ஆசெட்டை நான் இந்த ஃபோல்டரில் லிங்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அசெட்டில் இமேஜஸில் nature.jpgன்ற ஒரு ஜேபெக் ஃபைல் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். அதை பப்ஸ்பெக் யாமல்லையும் இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியாச்சு. டிபெண்டன்சிஸை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா இமேஜ் விட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்லேயே அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அந்த அசெட் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்ற அந்த பாத்தை கொடுக்க போகிறேன்.
இப்போ இந்த கண்டெய்னருக்கு ஒரு விட்த் கொடுக்க போகிறோம். வித் 30, லெஃப்ட் 0ன்னு கொடுத்துக்கிறேன். சாரி, இந்த இடத்துல லெஃப்ட்னு சொல்லி தப்பாக கொடுத்துட்டேன். நான் இங்கே வந்து ஹைட்டு கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 150 கொடுத்துக்கலாம். விட்த் வந்து ஒரு 300 கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் நமக்கு இந்த இடத்துல வந்து செட் ஆகிடுச்சு. இதோடைய பேடிங் மட்டும் நான் இதோடைய பொசிஷனிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதோடைய டாப் பார்ட்டை நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். டாப் பார்ட்டில் ஒரு வேல்யூ கொடுப்போம். இதை அப்படியே கட் பண்ணி இந்த பொசிஷனுக்கு மேலே கொண்டு வந்து கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணி பார்ப்போம். எனக்கு அந்த 30ன்ற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜ் வந்து மேலேருந்து கீழே புஷ் ஆயிடுச்சு. டாப் சைட்லேருந்து கீழே புஷ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு எலமெண்ட் உள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு நம்ம இமேஜ் ஆசெட்டில். ஓகேவா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேணும்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று வேணும். ஸோ இந்த பொசிஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். கீழே ஒரு வாட்டி டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இங்கே இந்த இமேஜ் அசெட் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நான் டெக்ஸ்ட்டில் ஹலோ ஃப்ளட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பியூட்டிஃபை பண்ண போகிறோம் ஸ்டைல் டேக்கில். ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் ஸ்டைல், ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு 20 வச்சுக்கலாம். ஃபாண்ட்டுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறோம். கலர்ஸ் டாட் பிளாக் தான் ஆல்ரெடி இருக்குது, பட் ஸ்டில் நான் இன்னொரு வாட்டி கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக எனக்கு பிளாக் கலர் வந்து நிற்கும். அப்படி சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹலோ ஃப்ளட்டர்ன்றது க்ரியேட் ஆயிடுச்சு. இமேஜ் வந்தாச்சு. ஆனால் இப்போ இமேஜுக்கு மேலே இருக்குது ஹலோ ஃப்ளட்டர்ன்றது. ஸோ இதோடைய பொசிஷன் நான் இப்போ ஆல்டர் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், நான் டாப்போட வேல்யூ கொடுத்துக்கிறேன். டாப்பில் வந்து ஒரு 10 கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு 100 கொடுக்கலாம். ஓகே, ஃப்ளட்டர்ன்ற டெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு. இன்னும் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பாட்டம் கிட்ட கொண்டு வருவோம். சரி, ஓகே, 240. ஓகே, இது என்எஃப். அடுத்தது லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். லெஃப்ட் சைடோட அலைன்மெண்ட் வந்து ஒரு 50 கொடுத்து பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 70 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபேவரட் ஐட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த பொசிஷன்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல சைல்டில் நம்ம டெக்ஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா, இதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கே ஐகான் விஜிட் கொண்டு வந்துடலாம். ஐகான்ஸில் ஐகான்ஸ் டாட் ஃபேவரட். ஓகே, அதோடைய கலர் கலர்ஸ் டாட் ரெட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த பொசிஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே நான் அதோடைய டூப்ளிகேட் எடுத்ததுனால எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. பொசிஷன்ஸை நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்.
இப்போ எனக்கு பொசிஷன்ஸில் இருக்கிற அந்த அலைன்மெண்ட்டோடைய வேல்யூ எடுத்ததுக்கப்புறமா எனக்கு ஹார்ட் இந்த இடத்துல அப்பியர் ஆகுது. இப்போ இதை நான் வந்து மறுபடியும் கீழே கொண்டு வரணும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாப் வந்து 240 கொடுத்துட்டு சேவ் பண்ணால் ரொம்ப கீழே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 200 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ 200 வந்து எனக்கு ஓரளவுக்கு லிமிட்டில் வருது. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 180 கொடுக்குறேன். ஸோ 180ன்றது ஃப்ளட்டர் டெக்ஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது இப்போ லெஃப்ட்டோட அலைன்மெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். லெஃப்ட் வந்து ஒரு 90 கொடுப்போம். ஓகே, ரைட். ஸோ இந்த அலைன்மெண்ட் எனக்கு ஓகே. இப்போ பார்த்தோம்னா ஒரு கிரே கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு இமேஜை கொண்டு வந்து உள்ள பொசிஷன் பண்ணி வச்சுருக்கோம். கீழே ஹலோ ஃப்ளட்டர்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்தது ஒரு ஐகான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸை பொசிஷன் பண்ணி நம்ம ஒரே கண்டெய்னரில் அலைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் அண்ட் பொசிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும்.